நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை இந்த கதையில் தொகுத்து கூற போகிறேன். அது என்னன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு எந்திர வடிவமைப்பு செஞ்சு கொடுத்துருந்தாரு. அதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்யறதுன்னு ரொம்ப யோசனையாக குழப்பமாக இருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் டிஸ்கஸ் பண்ணி $20,000 கேளுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல, அவ்வளோ பெரிய தொகையை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு ரொம்ப குழப்பமாகவே இருந்தார். அடுத்த நாள் காலையில் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மேலதிகாரியை வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க எந்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லி. அந்த அதிகாரியும் வீட்டுக்கு வந்தாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட இந்த எந்திரத்துடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அமைதியாக குழப்பமா ரொம்ப நேரமா அமைதியாகவே இருந்தார். எடிசனுடைய அமைதியினால கடுங்கோபத்துக்கு உள்ளான மேல் அதிகாரி, உங்களுடைய எந்திரத்துக்கு முதல் தவணையா ஒரு $100,000 உங்களுக்கு காசோலையா கொடுக்குறேன், இன்னும் இது எவ்வளோ அமௌண்ட் தரணுமோ அது சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. எடிசன் அமைதியா பொறுமையா இருந்ததுனால அவருக்கு கிடைத்த லாபம் 4 மடங்கு. ஆனா அவசரத்தால அந்த அதிகாரி பொறுமை இழந்ததுனால கிடைச்ச நஷ்டம் நிறுவனத்துக்கு 4 மடங்கு. அதனால இந்த கதை மூலியமா சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, அவசரப்பட்ட சிப்பியை தான் வாங்க முடியுமே தவிர முத்து அல்ல. பொறுமையா இருந்ததுனால விலை உயர்ந்த மதிப்பான முத்தை எடிசனால பெற முடிஞ்சிச்சு. அதனால முடிஞ்ச வரையும் வாழ்க்கையில ரொம்ப அவசரப்படாம பொறுமையா நினைச்ச காரியத்தை சாதிக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம்.